Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஜெனரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமான ஒரு லெசன் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் எந்த டேர்ம் எந்த லெசன்னு கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 4வது லெசன் தென் இந்திய அரசுகள் இதான் வந்து நம்ம இன்றைக்கி படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் மொத்தமாக ஒரு 3 பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள், அடுத்தது வந்து சாளுக்கியர்கள், ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர்கள். ஓகேங்களா, இந்த 3 பேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான லெசன்ஸ்க்கான நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளோட பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் விசாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லவர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பல்லவர்களோட நல்ல வணிகமயமாக இருந்தது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். சரிங்களா, ஸோ காஞ்சிபுரம் பற்றி ஆல்ரெடி ஒரு பாடத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பல்லவர்களோட முக்கியமான வணிகமயமாக இருந்தது காஞ்சிபுரம். ஸோ அதை பற்றி சீனர்களும் ரோமாபுரி வணிகர்களும் நல்லாவே வந்து அறிந்திருந்தார்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பிற்கால பல்லவர்கள் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க வந்து தன்னோட ஆட்சியை எங்கே நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதிலும் வந்து நிலைநிறுத்துகிறாங்க. எந்த நூற்றாண்டு அப்படின்னா 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் என்ன பண்ணுறாங்க, நல்ல தமிழகம் முழுவதும் வந்து விரிவடைய செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வெட்டுகள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த சான்றுகள்ங்கிறது எப்போவுமே நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது ஃபஸ்ட்டு கல்வெட்டு பற்றி பார்த்துட்டோம், மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. அடுத்து இன்னொன்று வந்து 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. இந்த 2 விஷயம் இருந்துச்சா. அடுத்து செப்பேடுகள், பல்லவர்கள் குறித்த செப்பேடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசக்குடி செப்பேடுகள். சரிங்களா, அடுத்தது இலக்கியங்கள் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரை கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலப்பகம். சரிங்களா, அடுத்து அயலவர் குறிப்புகள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து குறிப்புகள் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, பயணிகள்லாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பல்லவர்கள் பற்றின குறிப்பு யாரோடது கிடச்சிருக்கு அப்படின்னா யுவான் சுவாங்கின் குறிப்புகள்லேருந்து பல்லவர்கள் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எல்லாமே பல்லவர்கள் பற்றின சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்ட விஷயங்கள். புரிஞ்சுதுங்களா. ஸோ பல்லவ வம்சத்தில் இருந்த முக்கிய அரசர்கள் பற்றின சில சின்ன சின்ன குறிப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ தொடக்க காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் பல்லவ அரசர்கள் வந்து யாருக்கு கீழே சிற்றரசாக இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக செயல்பட்டு இருந்தவங்க யார், பல்லவர்கள். சரிங்களா, சரி, இதில் இருந்த 2ஆம் சிம்மவர்மனோட மகன் தான் யார், சிம்ம விஷ்ணு. அவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 550. சாரி, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்துக்கான காலம். சரிங்களா, ஸோ இவர் அந்த சிம்ம விஷ்ணு வந்து என்ன பண்ணார்னா கிபி 550 வாக்கில் களப்பிரர்களை அழித்து என்ன பண்ணுறாரு, ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, அந்த களப்பிரர்கள் பற்றி நம்ம வந்து நிறையவே படிப்போம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ வம்சாவளியில் ஃபஸ்ட்டு யாரை கொடுத்துருக்காங்க, 2ஆம் சிம்மவர்மனோட மகன் சிம்ம விஷ்ணு 550 என்ன பண்ணியிருக்காரு, கிபி 550ஆம் ஆண்டில் களப்பிரர்களை வந்து ஒழிச்சு கட்டிட்டு பல்லவ அரசை என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிலைநாட்டியிருக்காரு. சரிங்களா, சரி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். சரிங்களா, ஸோ சோழர்கள் பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிம்ம விஷ்ணு வந்து வெற்றி கொண்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த சிம்ம விஷ்ணுவோட பையன், இப்போ 2ஆம் சிம்மவர்மனோட பையன் சிம்ம விஷ்ணு. இந்த சிம்ம விஷ்ணுவோட பையன் வந்து யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா, ரொம்பவே மிக திறமையான அரசர்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, ஸோ இவரை பற்றி நம்ம எங்கே படிச்சிருப்போம், 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஸோ அந்த மகேந்திரவர்மனுக்கு அடுத்து யார் வரா, அவரோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன் வந்திருக்காரு. அடுத்து வந்து 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் வந்து பல்லவ வம்சத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ யார் யாரை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, 2ஆம் சிம்மவர்மனோட பையன் சிம்ம விஷ்ணுவை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்ம விஷ்ணுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, இது தேவையில்லையா அப்படின்னா அப்போ சிம்ம விஷ்ணுவோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. சரி, அடுத்தது வந்து யாரை பற்றி சொல்லியிருந்தாங்க, சிம்ம விஷ்ணுவோட பையனான முதலாம் மகேந்திரவர்மன், அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன், இவருக்கு அடுத்து வந்த 2ஆம் நரசிம்மவர்மன், இவரோட இன்னொரு பேர் வந்து ராஜசிம்மன். சரிங்களா, ஸோ அதாவதுன்னு வந்தனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2ஆம் நரசிம்மவர்மனோட பேர் தான் ராஜசிம்மனும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்தவர் 2ஆம் நந்திவர்மன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான நபர்கள். சரிங்களா, முக்கியமான அரசர்கள் இந்த பல்லவ இதில். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதியாக இருந்தவர் தான் பரஞ்சோதி.
பரஞ்சோதி. ஸோ இவர் தான் வந்து என்னங்க இயற்றியிருப்பார், பெரிய புராணம் இயற்றியிருப்பார் இல்லையா. இவர் வந்து 63 நாயன்மார்கள்லையும் ஒருவராக வந்து திகழ்ந்திருக்காரு. சரிங்களா. பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அதன் வெற்றிக்கு பின்னாடி அவர் வந்து சிவபக்தராக மாறிட்டார். சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முக்கியமான அரசர்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்க காலம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா மகேந்திரவர்மன். ஸோ மகேந்திரவர்மன் வந்து கிபி 600 கிபி 630 வரைக்கும் பல்லவ ஆட்சிக்கு வந்து சிறப்பு பங்களிப்பு வந்து செஞ்சுருக்காரு. சரிங்களா. 600 630 வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிறந்த பங்களிப்பை வந்து பல்லவ அரசுக்கு செலுத்தியிருக்காரு. இவர் மகேந்திரவர்மன் வந்து சமண சமயத்தை வந்து பின்பற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, சைவத்துறவியாக இருந்த அப்பர், அதாவது திருநாவுக்கரசர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்னால இவர் என்ன பண்ணுறாரு, சைவத்துக்கு வந்து மாறிடுறாரு. ஸோ ஆரம்பத்தில் சமணத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவர் அடுத்து என்னவா மாறுறாரு, சைவத்துக்கு வந்து மாறிடுறாரு. அது யாருனால, திருநாவுக்கரசர்னால அவர் சைவத்துக்கு மாறிடுறாரு. ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. சரி, அடுத்து வந்து இந்த மகேந்திரவர்மன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட்டிடக்கலையில் ஒரு புது வகையான ஒரு பாணியை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மகேந்திர பாணி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா. இவர் வந்து சில நாடகங்கள் வந்து எழுதியிருக்காருங்க. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அவர் சமஸ்கிருத மொழியில் அவர் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா. அடுத்தது மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாதாபிய தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன், சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் 2ஆம் புலிகேசி கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து போர்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ அப்போ 2ஆம் புலிகேசிக்கும் யாருக்கும் அடிக்கடி போர் நடந்திருக்குன்னா, மகேந்திரவர்மனுக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் அடிக்கடி வந்து போர் நடந்திருக்கு. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் பொறுத்தளவில் ஒரு கோர்வையே இல்லாமல் அடுத்தடுத்த பாயிண்ட்டுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ குட்டி குட்டியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி, வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக படித்து வச்சுக்கணும். சரிங்க. மகேந்திரவர்மனுக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. அதில் ஒரு போரில் 2ஆம் புலிகேசி என்ன பண்ணிடுறாரு, மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு அவர் ஜெயிச்சிடுறாரு. அதாவது 2ஆம் புலிகேசி ஜெயிச்சுட்டு இவங்க நாட்டோட, அதாவது மகேந்திரவர்மனோட நாட்டோட வடக்கு பகுதியில் பெரும் பகுதி, அது என்ன பகுதினா வெங்கிங்கிற பகுதி, அதை வந்து 2ஆம் புலிகேசி என்ன பண்ணிடுறாரு, கைப்பற்றுறாரு. சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லைங்களா. அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு யார் வராங்க அப்படின்னா, அவரோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மனோட பையன் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறாரு, இந்த தோல்விக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற வகையில் சாளுக்கியரோட தலைநகர், அதாவது 2ஆம் புலிகேசியோட தலைநகர் இருக்கும் இல்லைங்களா, அது என்னது வாதாபி, அதை போய் வந்து என்ன பண்ணிடுறாரு, கைப்பற்றிட்டு வந்துடுறாரு. என்னோட அப்பாவி அணி தோக்கடிச்சா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி என்ன பண்ணிடுறாரு, இவர் கைப்பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பண்ணாமல் தீக்கு இரையாக்கிடுறாரு. சரிங்களா. ஸோ அதில் என்ன பண்ணப்படுறாரு, 2ஆம் புலிகேசி வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்தது வந்து 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன், அவரை பற்றி தான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜசிம்மன் இவர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப மாபெரும் பெரிய வீரர் அப்படின்னு வந்து இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா. சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பினவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் தான். சரிங்களா. ஸோ சீன நாட்டோட தூதுக்குழுவை வரவேற்றவரும் இவர் தான். சரிங்களா. மற்ற அரசர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பெருசாக நடக்கலை. அதனால் இவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, நிறைய கோவில்களெல்லாம் வந்து கட்டுறதுல கவனம் வந்து செலுத்தியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கோவில்களெல்லாம் வச்சு தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இவர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியது யார், இவர் தான். ஸோ ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, அடுத்தது அரசர்களோட பேர்களும் அவங்களோட பட்ட பேர்களும், இது முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே முக்கியமானது தான். சிம்ம விஷ்ணுவோட பட்ட பேர் அவனி சிம்மர். அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண மத்தவிலாசன், குணபாரன், சித்திரக்காரப்புலி. இந்த சித்திரக்காரப்புலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து விசித்திர சித்தன், இதெல்லாம் யாரோடது, முதலாம் மகேந்திரவர்மனோட பட்டப்பெயர்கள். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன், இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, அடுத்தது வாதாபி கொண்டான். எதனால் வாதாபி கொண்டான், போய் வந்து 2ஆம் புலிகேசியை தோக்கடிச்சுட்டு அவங்களோட இடத்த எடுத்துக்கிட்டு தீக்கு இரையாக்கிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வாதாபி கொண்டான். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டீங்க பல்லவர்களோட கட்டடக்கலைகள் பற்றின விஷயங்கள். சரிங்களா. பல்லவர் காலங்களில் வந்து கட்டடக்கலைக்கு தான் வந்து ரொம்பவே சிறப்பு பெயர் வந்து அமைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மாமல்லபுரத்தை வந்து நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஒற்றை கருங்கல்லில் செதுக்கப்பட்ட
கடற்கரை கோவில். ஸோ இதை பற்றி நமக்கு ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம தமிழ் பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, 6ஆம் வகுப்பு தமிழில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1984 யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்தையும் சேர்த்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ இவங்களை பற்றின கட்டடக்கலையை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி, ராஜசிம்மன் பாணி, நந்திவர்ம பாணி. ஸோ மகேந்திரவர்ம பாணி அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள். அடுத்து மாமல்லன் பாணினா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும். அடுத்து ராஜசிம்மன் பாணி, நந்தவர்ம பாணினா கட்டுமான கோயில்கள். சரிங்களா. ஸோ பல்லவர்கள் காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து நிறைய பாணிகள் வந்து இருந்திருக்கு. சரியா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாணிகள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது பாறை குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், கட்டுமான கோயில்கள். ஸோ அது வந்து என்னென்ன பாணி, மகேந்திரவர்ம பாணி, மாமல்ல பாணி, ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது எந்தெந்த இடத்துல காணப்படுதுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு சாளுக்கியர்கள் வந்து வந்துடும். சரியா. அப்போ பல்லவர்களுக்கான பாடம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. பாடப்பகுதியில் இருக்க பல்லவர்களோட கண்டென்ட் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம எங்கே வந்துடுறோம், சாளுக்கியர்கள் வந்து வந்துடுறோம். சரியா. ஸோ சாளுக்கியர்களோட தலைநகர் என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி 2ஆம் புலிகேசியோட போர் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பல்லவரில் படிக்கும்போதே நமக்கு சொல்லியிருந்தாங்க. என்னது, வாதாபி. சரிங்களா. அவ்வளோதான். ஓகேவா. சாளுக்கியரோட தலைநகர் என்னன்னு சொல்லப்படுது, வாதாபின்னு சொல்லப்படுது. ஆனால் சாளுக்கியர்களே 3 பிரிவினர்கள் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். ஸோ இவங்களை வந்து கீழே சாளுக்கியர்னு சொல்லுவாங்க, இவங்கள மேலே சாளுக்கியர்னு சொல்லுவாங்க. வாதாபி தனி, வெங்கியை வந்து கீழேன்னு சொல்லுவாங்க, கல்யாணி சாளுக்கியர்களை வந்து மேலே சாளுக்கியர்கள்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ 3 வெவ்வேறு பிரிவினர்களாக வந்து சாளுக்கியர்களை வந்து இருந்திருக்காங்க. அப்போது 2ஆம் புலிகேசி வந்து எதை சேர்ந்தவர், வாதாபி சாளுக்கியரை வந்து சேர்ந்தவர். சரி, ஆல்ரெடி பல்லவர்களுக்கு சான்றுகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் இங்கே சாளுக்கியர்களுக்கு சான்றுகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மங்கேலேசனின் வாதாபி குகை கல்வெட்டு கொடுத்துருக்காங்க, காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் இருக்கான், பட்டடக்கல் விருப்பாக்ஷா கோவில் கல்வெட்டில் இருக்காங்களாம், 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டுலேயும் வந்து சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அயலவர் குறிப்பு, யாரோட குறிப்பில் வந்து நம்மளால் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா யுவான் சுவாங், அதே யுவான் சுவாங் தான் இவரும். சரியா. அடுத்தது வாதாபி சாளுக்கியர்களில் வந்து 1ஆம் புலிகேசி இருக்கார் இல்லைங்களா, அவர் பீஜப்பூர் மாவட்டத்தில் பட்டடக்கல்ல ஒரு சின்ன குறுநில மன்னராக தான் இருந்திருக்காரு. 543ஆவது வருடத்தில் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி இவங்களோட அரசை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. சரி, நிறைய இடத்துல அந்த சாளுக்கியர்களுக்கு ஐகோல் கல்வெட்டுன்னு பார்க்குறோமே, அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஐகோல் கல்வெட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா, ஐகோலில் வந்து மேகுதி கோவிலில் வந்து எங்கே இருக்கான், கர்நாடகா மாவட்டம் பாகல்கோட் மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகுதிங்கிற கோவிலில் தான் இந்த கல்வெட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கல்வெட்டு வந்து 2ஆம் புலிகேசி அவையில் இருந்த புலவரான ரவிகீர்த்தி அப்படிங்கிறவனால சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இந்த கல்வெட்டில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அந்த கோவில் வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு முன்னாடி நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், 1ஆம் புலிகேசி பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அவர் இங்கே வந்து பாருங்கள், நான் காமிச்சே சொல்கிறேன். 1ஆம் புலிகேசி வந்து என்ன பண்ணியிருக்காரு, வாதாபி மலைக்கோட்டையை வந்து கைப்பற்றி அதை சுற்றி மதில் சுவர் வந்து எழுப்பினார் இல்லைங்களா. விரைவில் என்ன பண்ணார், அதுக்கு அடுத்து கிருஷ்ணா அப்படிங்கிறதையும் துங்கபத்ராங்கிற நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள், கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த 2 ஆறுக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் என்ன பண்ணியிருக்காரு, கைப்பற்றியிருக்காரு. ஸோ இவருக்கு அடுத்து இவரோட பையன் 1ஆம் கீர்த்திவர்மன் வந்து என்ன பண்ணுறாரு, கொங்கண கடற்பகுதியை வந்து சாளுக்கியரின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கடுத்து வந்தவர் தான் யார், 2ஆம் புலிகேசி வந்து வந்திருக்கார். இந்த வம்சத்தோட ரொம்ப வலிமையான அரசர் யார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி தான். சரிங்களா. ஸோ இவங்களுக்கு அடுத்து 2ஆம் புலிகேசி வந்து பொறுப்பேற்றிருந்திருக்காரு. ஸோ இவரோட காலகட்டத்தில் பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு 2ஆம் புலிகேசின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தார். சரிங்களா. அடுத்தது குஜராத் மாலவம் அப்படிங்கிற பகுதிகளை கைப்பற்றதில் புலிகேசி வந்து என்ன பண்ணியிருக்காரு, வின் பண்ணிட்டார். யார், 2ஆம் புலிகேசி. சரிங்களா. அடுத்தது வட இந்தியாவில் வந்து ஒரு ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மற்றவங்களை வந்து அடிபணியை வச்சுட்டு இருந்தார். அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, 2ஆம் புலிகேசி அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு.
ஸோ இந்த பிரச்சனை நீடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. யார்? ஹர்ஷரும் 2ஆம் புலிகேசியும் 2 பேருமே பேசி ஒரு புரிதலுக்கு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இதை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாதுங்கிற மாதிரி நர்மை நதிக்கரை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நம்மளோட எல்லை, இதை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நர்மை ஆறை வந்து ஒரு பார்டராக வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, யாருக்கும் ஹர்ஷருக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் இது. சரிங்களா. ஸோ அடுத்தது 2ஆம் புலிகேசி என்ன பண்ணியிருக்காருன்னா, வெங்கி அரசு இருக்காங்க இல்லைங்களா, அதை கைப்பற்றி தன்னோட சகோதரருக்கு வந்து கொடுக்குறாரு. சகோதரரோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். சரிங்களா. ஸோ 2ஆம் புலிகேசி வெங்கி அரசை கைப்பற்றி தன்னோட பிரதர் யார், சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வந்து கொடுத்து ஆட்சி பண்ண சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து முதல் கீழை சாளுக்கிய அரசர். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்லேயே படித்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன நடக்குது, முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பழிவாங்கும் நோக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, வாதாபியை சூறையாடி அது தீக்கிரையாக்கப்படுது இல்லைங்களா. ஸோ அந்த சம்பவம் வந்து இந்த காலப்பகுதியில் தான் வந்து நடந்ததாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சாளுக்கியர்கள் வந்து சும்மாலாம் இருக்கல, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை போய் மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி பல்லவர்களில் வந்து கொடுக்கல இல்லைங்களா, ஆனால் இங்கே நமக்கு சாளுக்கியர்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கிபி 655 சாளுக்கியர் அதனை மீட்டனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து பல்லவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னது, காஞ்சிபுரம். அதை யாரும் வந்து கைப்பற்றிருக்காங்கன்னா, முதலாம் விக்ரமாதித்தனும் அவருக்கு பின் வந்த 2ஆம் விக்ரமாதித்தனும் என்ன பண்ணியிருக்காங்க, காஞ்சிபுரத்தை கைப்பற்றியிருக்காங்க. சரிங்களா. ஆனால் அந்த நகரத்தை இந்த பல்லவர்கள் வந்து வாதாபியை சேதப்படுத்தின மாதிரி இவங்க காஞ்சிபுரத்தெல்லாம் சேதெல்லாம் படுத்தவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவங்க எல்லாருக்கும் அடுத்து வந்த 2ஆம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசத்தை நிறுவிய தந்தி துர்க்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த 2ஆம் கீர்த்திவர்மனை தோக்கடிச்சிடுறாரு. சரிங்களா. அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு வாதாபி சாளுக்கியர்கள் பார்த்தோம், அடுத்து வெங்கி சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள் பார்த்தோம், இன்னும் ஒன்று மேலை சாளுக்கியர்கள் மட்டும் நமக்கு மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துட்டோன்னா சாளுக்கியர்கள் போர்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க வாதாபி சாளுக்கியர்களில் இருந்து வந்த வழித்தோன்றல்கள் தான். சரிங்களா. இவங்களோட தலைநகரோட பேரே வந்து என்னதான்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரகூடர்கள் இருந்த ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணியை வந்து கைப்பற்றிடுறாரு. ஓகேவா. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தைலப்பர். ஓகேவா. ஸோ அடுத்தது முதலாம் சோமேஸ்வரர் அப்படிங்கிறவர் தலைநகரை வந்து என்ன பண்ணுறாருனா மன்யக்கோட்டவிலிருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றுறாரு அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு. ஸோ அடுத்து அப்படியே வந்திங்கன்னா சாளுக்கியர்களோட கட்டடக்கலை பங்களிப்பு வந்து என்னவாக இருந்துச்சு, என்ன பாணியில் வந்து இருந்துச்சுங்கிறது ஜஸ்ட் ஜென்ரலாக வந்திருக்கும். அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரீட் மட்டும் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பட்டடக்கல் அப்படிங்கிறது நம்ம ஒன்று படித்தோம் இல்லைங்களா. ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக வந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் ஒரு சிற்றூரில் வந்து இருக்குது. சரிங்களா. அதில் மொத்தமாக வந்து ஒரு 10 கோவில்கள் வந்து இருக்குது. சரியா. ஸோ அந்த 10ல் 6 கோவில் வந்து எப்படி இருக்குன்னா தென்னிந்திய திராவிட பாணியிலையும் 4 கோவில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய பாணியிலையும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர்கள். ஸோ இந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து எந்தெந்த நூற்றாண்டில் இருந்தாங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி வந்து புரிஞ்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவங்க பிறப்பால் வந்து பார்த்திங்கன்னா கன்னடக்காரவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட தாய்மொழி வந்து அப்போ என்னவாக இருக்கும், கன்னடமாக இருக்கும். ஸோ இதை வந்து நிறுவனவர் வந்து யாருங்க, தந்தி துர்க்கர். ஸோ இது ஆல்ரெடி முன்னாடி சாளுக்கியர்களே வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. சரிங்களா. ஸோ இவர் வந்து வாதாபி சாளுக்கியர்கிட்ட உயர் அதிகாரியாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களோட வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ முதலாம் கிருஷ்ணர் தந்தி துர்க்கர் அடுத்து பதவியேற்றவர். இந்த வம்சத்தை நிறுவன தந்தி துர்க்கருக்கு அடுத்து பதவியேற்றவர் யார் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா இந்த ராஷ்டிரகூட அரசர்களே ரொம்ப தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷர் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த அமோக வர்ஷருக்கு அடுத்து வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பையனான 2ஆம் கிருஷ்ணர் வந்து வந்திருக்கார். சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரால் ஒரு போரில் தோற்கடிக்கப்பட்டவர் தான் இந்த 2ஆம் கிருஷ்ணர். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர் வந்து இந்த வம்சத்தோட திறமை வாய்ந்த கடைசி அரசராக வந்து கருதப்படுறாரு. இவர் வந்து சோழர்களை வந்து தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் நடந்த போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். சரிங்களா. அப்போ 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர் கண்ணோசியை வந்து கைப்பற்றுவதாக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டிட்டு இருக்காரு. சரியா. ஸோ அடுத்தது வந்து
இவர் 3ஆம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இவர் தான் கட்டியிருக்காரு. நாட்டை சரியான முறையில் வச்சுருந்த கடைசியான அரசர் வந்து இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஐ மீன் வந்து 3ஆம் கோவிந்தனர். ஓகேங்களா. ஸோ 3ஆம் கிருஷ்ணருங்கிறது இதோட முடிஞ்சிருது. ஸோ அடுத்தது வந்து 3ஆம் கோவிந்தனர். ஓகேங்களா. ஸோ இவருக்கு அடுத்து ராஷ்டிரகூடர்களோட அதிகாரம் வந்து என்ன ஆயிடுது, வீழ்ச்சி அடைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கட்டிடக்கலை பற்றின அந்த பாணிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதோட 6th ஸ்டாண்டர்ட் 3வது பருவத்தில் இருந்த தென்னிந்திய அரசுகள்ங்கிற பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.